பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவர் என்ன அபியை விட பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு? ஒருவேளை கதிருக்கு அபிய கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏதாவது பிளான் போடுறாரோ? அப்படி மட்டும் ஏதாவது செஞ்சாருனா அதுக்கப்புறம் சின்னையாக்கு இருக்கு. சின்னையா, என்ன சின்னையா, எதுக்கு இப்படி மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அத விடு, நீ எப்ப ஈசு வந்த? நீ வந்ததே நான் கவனிக்கலையே. நான் அபி பிள்ளைய எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்னையா, அதுக்கு அவசியமே இல்ல. அபி ஒரு முடிவு எடுத்துட்டா. எது? அபி பிள்ளை முடிவு எடுத்துருச்சா? ஆமா, என்ன முடிவு அது? கதிரா, சஞ்சீவா, சித்தப்பு மகனா இல்ல மாமா மகனா? எதுவா இருந்தாலும் சட்டுன்னு சொல்லு. யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சு போல இருக்கு. இருங்க 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 சின்னையா. சொல்லு 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 சொல்லு. அபி முடிவு எடுத்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னா. ஆனா அவ யார கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்திருக்கா? அவ மனசுல இருக்கிறது சஞ்சீவா, கதிரா, என் மாமா பையனா இல்ல உங்க சித்தப்பா பையனான்னு எனக்கு தெரியாது. என்ன ஈசு இப்படி சொல்ற நீயே? என்ன பண்ண சொல்றீங்க சின்னையா? அபி எல்லாரையும் வர சொல்லு, நான் எல்லாரும் முன்னாடியும் என் முடிவை சொல்றேன்னு சொல்றா. அத முதல்ல அத்தை கிட்டையும் அதுக்கப்புறம் உங்ககிட்டயும் தான் சொல்றேன். எல்லாரும் அபி அவ மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துற வரைக்கும் இது எனக்கு சஸ்பென்ஸா தான் இருக்கும். என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. சின்னையா, அபி மனசுல என்ன இருக்கு, யாரு இருக்கா, அவ என்ன முடிவெடுத்திருக்கான்னு எனக்கு உண்மையாவே தெரியல சின்னையா. சரிங்க சின்னையா, நான் போய் என் மாமாக்கு போன் பண்ணி இமீடியட்டா வர சொல்றேன். பொண்ணுக்கு தேதியும் வந்தா. ஈசோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்தா அபி மனசுல என்ன இருக்குன்னு ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. ஈசு அபி கிட்ட பேசி சரி பண்ணிருப்பாளோ? ஈசு